திருச்சிற்றம்பலம் சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவனுக்கு சிவலிங்க வடிவம் ஏன் என்பது பற்றி சிந்திப்பதற்கு குருவருளும் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் என்று கூட்டி வைத்திருக்கின்றது. அனைத்தையும் தனக்குள் அடக்கிக் கொண்டு தான் எதற்குள்ளும் அடங்காமல் நிற்பது எதுவோ அதுவே பரபிரம்மம். அந்த பரபிரம்மம் எடுத்த ஈடு இணையில்லாத ஒப்பற்ற வடிவம் சிவலிங்க வடிவம். வேறு ஏதேனும் ஒரு வடிவத்தை காட்டி பிரம்மத்தை அடையாளப்படுத்தி இருக்கலாம். திருமாலுடைய வடிவத்தை காட்டி பிரம்மத்தை அடையாளப்படுத்தி இருக்கலாம், அல்லது விநாயகப் பெருமானுடைய வடிவத்தை காட்டி பிரம்மத்தை அடையாளப்படுத்தி இருக்கலாம். முருகப்பெருமானுடைய வடிவத்தை காட்டி பிரம்மத்தை அடையாளப்படுத்தி இருக்கலாம், அல்லது அம்பாளுடைய வடிவத்தை காட்டி இதுதான் பிரம்மம் என்று அடையாளப்படுத்தி இருக்கலாம். அதையெல்லாம் விடுத்து அந்த பரபிரம்மம் சிவலிங்க வடிவத்தை எடுத்ததன் நோக்கம் என்ன? லிங்கம் என்ற ஒரு சொல்லில் லிங் என்பது உலக உயிர்களின் தோற்றத்தையும் உலகங்களின் தோற்றத்தையும் குறிக்க வல்லது. கம் என்பது உலக உயிர்களின் ஒடுக்கத்தையும் உலகங்களின் ஒடுக்கத்தையும் குறிக்க வல்லது. ஆகவே தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் எது காரணமாக இருக்கிறதோ அதற்கு லிங்கம் என்று பெயர். தோற்றத்தை கோயில் என்றும் ஒடுக்கத்தை சுடுகாடு என்றும் மாணிக்கவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாசகத்திலே கோயில் சுடுகாடு கொள்பொழுதோள் நல்லாடை என்று குறிப்பிடுகிறார். ஆகவே கோயில் சுடுகாடு என்ற இரண்டு வார்த்தைகளின் மூலமாக லிங்கம் என்ற ஒரு வார்த்தையை அவர் அங்கே மறைமுகமாக பயன்படுத்துகிறார். எதற்குள்ளும் அடங்காத அந்த பரபிரம்மம் தன்னை சிவலிங்க திருமேனியிலே காட்டுகிறது. இதை திருநாவுக்கரச பெருமான் லிங்க புராண திருக்குறுந்தொகை என்ற பதிகத்திலே அருளி செய்கின்ற பொழுது, இங்குற்றே நின்று லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே என்று அருளி உள்ளார்கள். ஆகவே அந்த பரபிரம்மத்தினுடைய அடையாள குறியீடாக இந்த சிவலிங்கம் இருக்கிறது. இதே கருத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் தன்னுடைய திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய புராணத்தில் சாக்கிய நாயனாரின் வரலாற்றை அருளி செய்கின்ற பொழுது சிவலிங்கம் என்ற ஒரு சொல்லுக்கு வரையறை வழங்குகின்றார். அதாவது, காணாத அறிவெனுக்கும் உருவெனுக்கும் காரணமாம் நீல் நாகம் அணிந்தார்க்கு நிழல் குறியாம் சிவலிங்கம் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே பரபிரம்மத்தினுடைய குறி அடையாளம் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இந்த பரபிரம்மத்திற்கு இந்த லிங்க திருமேனியை ஏன் அடையாளப்படுத்தினார்கள் என்பதுதான் ஒரு முக்கிய வினாவாக அமைகிறது. சிவலிங்கம் என்பது சத்தியலோகத்தினுடைய அடையாள குறியீடாகவும் விளங்கக்கூடியது. அதாவது, நாம் வாழக்கூடிய பூமி உட்பட மேலுலகங்கள் 7 உலகங்கள் இருக்கிறது. பூலோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தவலோகம், மகலோகம், சத்தியலோகம். இந்த 7 உலகங்களுக்கும் ஒளி தரக்கூடிய சிவசூரியனை நான் வணங்குகிறேன் என்பதுதான் காயத்ரி மந்திரத்தினுடைய உண்மையான பொருள். இந்த சத்தியலோகம் என்பது 3 அடுக்குகளை உடையதாக விளங்கக்கூடியது. கீழ் அடுக்கு பிரம்மதேவர் வாசம் செய்யக்கூடியதாகவும், நடுப்பகுதியிலே மகாவிஷ்ணு வைகுண்டபதியாக இருந்து வாசம் செய்வதாகவும், அதற்கு அடுத்த 3வது அடுக்கிலே சிவபெருமான் கைலாயபதியாக இருந்து வாசம் செய்வதாகவும் விளங்கக்கூடியது. ஆகவே இந்த சத்தியலோகம் என்பது 3 அடுக்குகளை உடையது. அதனால் இந்த சிவலிங்கமும் 3 பாகங்களை உடையதாக இருக்கிறது. கீழ்பாகம் பிரம்மபாகம் என்றும், அதற்கு அடுத்து நடுப்பகுதி விஷ்ணுபாகம் என்றும், மேல்பாகம் ருத்ரபாகம் என்றும் அழைக்கப்படுகிறது.
ஆகவே சத்தியலோகத்தினுடைய அடையாளமாகவும் இந்த சிவலிங்கமே விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் கோள்கள் அனைத்தும் சூரியனை சுற்றி வருகின்ற பொழுது நீள்வட்டம் என்று சொல்லப்படக்கூடிய சிவலிங்க வடிவத்திலேயே சுற்றி வருகிறது. ஒரு மரம் அல்லது ஒரு செடியினுடைய விதையை நாம் கவனிக்கின்ற பொழுது அந்த விதையினுடைய வடிவமும் சிவலிங்க வடிவத்தில் நீள்வட்டமாகவே இருக்கிறது. ஆகவே இயற்கையினுடைய சொரூப லட்சண குறியீடாக விளங்கக்கூடியது லிங்கம். ஆகவே பிரம்மத்தினுடைய அடையாளமாகவும் விளங்கக்கூடியது லிங்கம். ஆகவே இந்த லிங்க குறியீடு எதை காட்டுகிறதோ அதனுடைய பாதையை நாம் பிடிக்க வேண்டும் என்று அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய கந்தர் அனுபூதியிலே குறிப்பிடுகிறார். குறியை குறியாது குறித்தறியும் நெறி என்று அருளுகிறார். ஆகவே அந்த நெறியில் நாம் பயணிப்பதற்கு நமக்கு ஞானகுரு அவர்களின் தவப்பயனுக்கு ஏற்றவாறு அமைவார் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.